ராஜ்கமல் பிலிம் இன்டர்நேஷனல் உலகநாயகன் கமல்ஹாசன் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிக்கும் அமரன் 31 அக்டோபர் தீபாவளி முதல் உலகமெங்கும். Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999. இதை பாருங்க, அவ என்கிட்ட கொடுத்த நகையை அப்படியே கொண்டு போய் பீரோல வச்சேன். அது எப்படி கவரிங்கா மாறிச்சுன்னு எனக்கு தெரியாது. டேய் ரவி, ஸ்ருதி கிட்ட சொல்லுவேடா. எப்ப பார்த்தாலும் சொல்லாம கொள்ளாம அவ பாட்டுக்கு போறா வரா. எப்ப பார்த்தாலும் அந்த முத்து பையன் உன்னை திட்டிகிட்டே இருக்கானே, கொஞ்சம் கூட உனக்கு உரைக்கவே இல்லையாடா? அவனை பேசாம இருக்க சொல்லுங்க. எப்ப பார்த்தாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கிறா. ஏங்க அவன் மனோஜை கரிச்சு கொட்டிக்கிட்டே இருக்கிறான்? ஆனால் நிறைய பேர் என்ன நினைச்சிட்டாங்கன்னா வடிவுக்கரசி மேமே டப்பிங் பேசுறாங்கன்ற மாதிரிலாம் அந்த இல்லை, முதல்ல கொஞ்சம் கம்மியாக தான் பேசினேன். அது எப்படி இருந்தாலும் அந்த ஷவுட்டிங் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க குரல் வந்துடும் இல்லையா? ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அவ்வளோ ஒரு இந்த கேரக்டர் அவ்வளோ இதுவாகுமான்னு எனக்கு தோணலை. அப்புறம் எல்லாரும் சொல்ல ஆரம்பித்தாங்க, இந்த கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்குது, உங்கள் கேரக்டர் முத்து கேரக்டரும். கத்திர சீன் வந்ததுன்னா லாஸ்ட்டாக தான் வச்சுப்பேன். நான் நார்மலாக பேசுறது அந்த மாதிரி எல்லாம் முதல்ல பேசிடுவேன். இந்த கத்திர சீன் வந்ததுன்னா அவங்கக்கிட்ட சொல்லிவிடுவேன், ஏ மீனா காஃபி போட்டியா? இப்போ எங்கே கிளம்பிட்டு இருக்க? முதல்ல சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா உன் பூ கட்டுற வேலையெல்லாம் பாரு, புரியுதா? போ. இவங்க மேடத்துக்கு பேசுறதுன்னா அது வேற மாதிரி இருக்கும். ஏ மீனா காஃபி போட்டியா இல்லையா? சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா உன் வேலையை போய் பாரு. எங்கள் வீட்டில் அவர் இருக்கார் பாருங்க, ஒரு விஷயம் சொன்னால் அவர் என்னுடையதை பெருமையாக எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லிடுவார். அதனால் அவர் இல்லை, எங்கள் அம்மா இல்லை, அது கொஞ்சம் வருத்தம் இருக்குது எனக்கு. சார் எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுறீங்க? ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இதை பாருங்க, அவ என்கிட்ட கொடுத்த நகையை அப்படியே கொண்டு போய் பீரோவில் வச்சேன். அது எப்படி கவரிங்காக மாறிச்சின்னு எனக்கு தெரியாது. அவள் தான் அடிக்கடி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வருவாள்ல, அங்கே ஏதாவது இந்த நகை மாறி இருக்கும். நீங்கள் வேற என்ன திருடி மாதிரி பார்க்குறீங்க? எனக்கும் அந்த நகைக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. என்னடா என்ன அப்படி முறைக்கிற? உன் பொண்டாட்டி கொடுத்த நகையை அப்படியே கொண்டு போய் பீரோவில் வச்சேன், அது அப்படியே இருந்தது, நீங்கள் கேட்டதும் கொண்டு கொடுத்துட்டேன். இதுக்கு பிறகெல்லாம் என்ன எதுவும் கேள்வி கேட்காதீங்க. ஆனால் நிறைய பேர் என்ன நினைச்சிட்டாங்கன்னா வடிவுக்கரசி மேமே டப்பிங் பேசுறாங்கன்ற மாதிரிலாம் அந்த சீரியல் முதல்ல கொஞ்சம் கம்மியாக தான் பேசினேன். அது எப்படி இருந்தாலும் அந்த ஷவுட்டிங் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க குரல் வந்துடும் இல்லையா? நாங்கள் என்ன பண்ணுறது? ஆனால் லைக் இந்த ஒரு கேரக்டருக்காக, விஜயா அப்படின்ற ஒரு கேரக்டருக்காக நீங்கள் அவார்ட் வாங்கியிருக்கீங்க டப்பிங்கில். கிட்டத்தட்ட இந்த ரோல் அப்படிங்கிறது ஒரு வில்லி ரோல் மாதிரி தான். அது அவ்வளோ பெர்ஃபெக்டாக சூப்பராக பண்ணி உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. அந்த அவார்ட் வாங்கினது எவ்வளோ ஸ்பெஷல், எவ்வளோ ஹாப்பி? ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அவ்வளோ ஒரு இந்த கேரக்டர் அவ்வளோ இதுவாகுமான்னு எனக்கு தோணலை. அப்புறம் எல்லாரும் சொல்ல ஆரம்பித்தாங்க, இந்த கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்குது, உங்கள் கேரக்டர் முத்து கேரக்டரும் அப்படின்லாம் சொன்னாங்க. எப்பா சும்மா அதெல்லாம் கதை விடாதீங்கப்பா, நீங்கள் வேறு என்னை பார்த்தேன்றதுக்காக சொல்கிறீங்களான்னு கூட கேட்பேன் அந்த அசிஸ்டண்ட்டுங்கெலாம் பார்த்தாக்க. அப்போது இல்லைம்மா நிஜமாகவே ஜனங்கக்கிட்ட நல்லா ரீச் ஆகிருக்குமா அப்படின்னாங்க. நான் ஒரு தடவை இந்த திருவொற்றியூர் இந்த கோவிலுக்கு போனேன். போயிட்டு இந்த மெட்ரோ ட்ரெயினில் வந்துட்டுருக்கேன். மேக்ஸிமம் எல்லாரும் நான் இந்த சிறகடிக்காசு சீரியல் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இயர்ஃபோனை போட்டு, ஒரே ஒரு பொண்ணு மட்டும் இயர்ஃபோன் போடல, சவுண்டு கேட்டுச்சு. எங்கேயோ நம்ம குரல் கேட்குது அப்படின்னு நானே திரும்பி பார்த்தா சிறகடிக்காசை எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்டில் தான் வந்தேன். ஃபுல்லாக நிறைய பேர் பார்க்குறாங்க. ஆனால் அது நேராக பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் இருந்திருக்கும். கண்டிப்பாக பயங்கரமான சந்தோஷம். நம்ம குரல் சரி பரவாயில்ல, இங்கே ட்ரெயின்லலாம் நம்ம குரல் கேட்குதுன்னு ஒரு சந்தோஷம் இருந்தது. ஆனால் இந்த ஒரு அங்கீகாரம், இந்த ஒரு அவார்டு அப்படிங்கிறது உங்களோட லைஃப்பில் எவ்வளோ முக்கியம்? இந்த ஒரு அங்கீகாரம் எனக்கு இந்த கேரக்டருக்கு பேசுகிறதுக்கு என்னை கூப்பிட்ட விகடனுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். அவங்க ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு, நான் திருமதி செல்வத்துக்கு அப்புறம் விகடன் கம்பெனியில் நான் பேசலை. அப்போது திடீர்னு என்னை கூப்பிட்டாங்க. சரி, என் வாய்ஸ் எல்லாம் இது, ஏன்னா அவங்க நீங்கள் தான் பேசணும் அப்படின்னாங்க. சரி, என் வாய்ஸ் இது செட் ஆகுமா சார்? எனக்கு தெரியல, நான் மேடத்துக்கும் உங்களுக்கு தான் பேசியிருக்கேன், உங்களுக்கு தெரியும், எப்படிப்பா அப்படின்னு. நான் இல்லை நீங்கள் பேசுங்க, நீங்கள் தான் பேசணும்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு பேச ஆரம்பித்தேன். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் இதுவாக தான், என்னடா அது நமக்கு மேடம் வாய்ஸ் வந்துருமோன்னு கொஞ்சம் அப்படியே பயந்து தான் பேசினேன். அப்புறம் பார்த்தா நல்லா ரீச் ஆகிடுச்சு. கடவுள் புண்ணியத்தில் ஏதோ இன்றைக்கி நல்லா போயிட்டுருக்கு. ஆனால் இது என்னுடைய வாய்ஸ் வேணும்னு கூப்பிட்ட விகடன் கம்பெனிக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ஆனால்
இந்த ஒரு அவார்டை நீங்கள் வாங்கியிருக்கீங்க, இப்படி ஒரு ரெகக்னைசேஷன் கிடச்சிருக்கு. உங்கள் லைஃப் ஃபுல்லாக சப்போர்ட்டிவாக இருந்த ஒருத்தர் இருந்திருந்தார் அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார். ஆனால் அவர் இல்லை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு மிஸ் பண்ணீங்க? ரொம்ப ரொம்ப ஸ்டேஜுக்கு போகிற வரைக்கும் எனக்கு அந்த அவர் ஞாபகம் இருந்துச்சு. ஆனால் நான் அவார்டு வாங்குறது வந்து நான் வந்து வெளியில் யாருக்கிட்டையும் ரொம்பலாம் சொல்லிக்க மாட்டேன். எங்கள் வீட்டில் அவர் இருக்கார் பாருங்க, ஒரு விஷயம் சொன்னால் அவர் என்னுடைய இதை பெருமையாக எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லிடுவார். அந்த மாதிரி டைப் அவர். அதனால் அவர் இல்லை, எங்கள் அம்மா இல்லை, அது கொஞ்சம் வருத்தம் இருக்குது எனக்கு. எங்கள் அம்மா இருந்திருந்தால் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க, இவரும் சந்தோஷப்பட்டிருப்பார். எங்கள் அம்மாவும் ஒரு ஆர்டிஸ்ட்டு தான், ராணி சோமநாதன் பேர். அவங்க எம்டன் மகன் படம் பார்த்தீங்களா, அதில் சரண்யா மேடத்துக்கு அம்மாவாக வருவாங்க. அந்த ஒரு டைலாக் ஒன்று வரும் தெரியுங்களா, எவ்வளோ பால் ஊற்றினாலும் போய் தொலைய மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க அந்த டைலாக்கு. அது மீம்ஸ் எல்லாம் கூட வந்துச்சு. அது அவங்க தான் எங்கள் அம்மா. அவங்க என் சிஸ்டரும் டப்பிங் ஆர்டிஸ்ட் தான். அவங்களும் வந்து பாக்யலட்சுமி சீரியல், இன்னும் நிறைய சீரியல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. லோகநாயகின்னு பேர். உங்கள் ஹஸ்பண்ட் இருந்திருந்தார் அப்படின்னா எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பார்? ஒரு உண்மையாக என்னை விட அவர் தான் அதிகம் சந்தோஷப்பட்டிருப்பார். எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அவர் அதான் சொன்னேனே, என்னை விட அவர் எல்லாருக்கிட்டையும் போய் அவரே இந்த மாதிரி கல்யாணி வந்து அவார்டு வாங்குறா, இந்த மாதிரி அவளுக்கு இப்போ தான் கிடச்சிருக்குது இத்தனை வருஷத்தில் அப்படின்னு அவரே போய் சொல்லிவிடுவார். அது பட் எனக்கு வந்து விகடன் அவார்ட்ஸில் வந்து இது விஜய் டிவி அவார்ட்ஸில் ஃபஸ்ட் இயரில் ஃபஸ்ட்டாக என்னை செலக்ட் பண்ணதுக்கு விஜய் டிவிக்கு விகடனுக்கும் நான் ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு. என்னால் அங்கே ஸ்டேஜில் பேச முடியல, மேடம் கூட நின்றுட்டு இருந்ததுனால பேச முடியல. எனக்கு அங்கேயே தேங்க்ஸ் சொல்லியிருக்கணும், சொல்கிறதுக்கு எனக்கு முடியல. நான் ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டேன், என்னால் பேச முடியல. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு. சார் எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுறீங்க? ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். சிறுகடிக்க ஆசை சீரியலில் வந்து லைக் நெகட்டிவாக ஒரு வில்லி கேரக்டருக்கு பண்ணுறோமே அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு ஃபீல் இருந்துச்சா? கொஞ்சம் பாசிட்டிவ். அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. நான் இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் வில்லியை தான் பேசுகிறேன். இல்லை, நான் நார்மலாக அழுது பேசினேன்னா அந்த சீரியல் அவ்வளோவா கிளிக் ஆக மாட்டேங்குது. வில்லியாக பேசினா தான் கிளிக் ஆகுது. அதனால எந்த ஒரு ஃபீலுமே அதனால எனக்கு அந்த ஃபீலிங் இல்லை. ஆனால் இங்கே விஜய் ரோலில் ரொம்ப டயலாகெல்லாம் வந்து இதுவாக வரும்போது கஷ்டமாக இருக்கும். மீனாவை திட்டுற சீன் வரும் இல்லைங்களா, ஏன் ரூமில் போய் படுத்தாதான் உனக்கு தூக்கம் வருமா, ஏன் அந்த ரூம் தான் வேணுமா, உன் வீட்டில் இருக்கும்பொழுது அப்படியே பெரிய அரண்மனையில் இருந்தியோ அப்படிலாம் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனக்கு பேசவே. என்னடா அது இப்படியெல்லாம் பேசுகிறோமே அப்படின்ட்டு அது கஷ்டமாக இருக்குது, எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் வீட்டில் பசங்க மருமகள்கள் அவங்கெல்லாம் பார்க்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அந்த ஒரு கேரக்டர் பார்த்துட்டு? என் மருமக தான் ரொம்ப திட்டினா, என்னத்தை இப்படியெல்லாம் பேசி வச்சுருக்கீங்க, எல்லாரும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன உன் மாமியார் இப்படியெல்லாம் டைலாக் பேசியிருக்காங்கன்னு கேட்குறாங்க அப்படின்னாங்க. அவங்க கொடுக்குறாங்க, நான் அந்த டைலாக் பேசுகிறேன், நான் என்ன பண்ண முடியும், எனக்கு இதுதான் தொழில். அதனால் அவங்க கொடுக்குற டைலாகை நான் பேசுகிறேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. ஆனால் அவங்கக்கிட்ட இருந்து வந்து அப்ரிசியேஷன் வந்துச்சா? நல்லா ரொம்ப சந்தோஷப்பட்டேன். என் பேரனுக்கு ரொம்ப இஷ்டம். அவன் போய் அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டெல்லாம் சொல்லுவானா, வந்து டேய் எங்கள் பாட்டி வடிவுக்கரசி மேடத்துக்கு பேசுகிறாங்க தெரியுமா, ரோஜாவில் என் பாட்டி தாண்டா பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லுவானா. அந்த பையன் வந்து சொன்னதுனால எனக்கு தெரியும். அவனுடைய ஃப்ரெண்டு வந்து, நீங்கள் ரோஜாவில் பேசுகிறீங்களாமே, கிறிஷு சொன்னான் அப்படின்னு சொல்லுவாங்க. வந்து ஏய் நீ இதெல்லாம் போய் பேசுறியாடான்னு, ஆமாம் என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னேன் பாட்டி அப்படின்னுவான். சரி, குழந்தைக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது இல்லையா, சரி அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம் இருக்குது. ஓகே, இந்த சீரியல் பற்றி சொல்லுங்களேன். சிறகடிக்க ஆசை அப்படிங்கிறது லைக் உங்களுக்கு வந்து ஒரு அவார்டே வாங்கி கொடுத்துருக்கு. எவ்வளோ இம்பார்ட்டண்டான ஒன்று உங்களோட லைஃப்பில் இந்த ஒரு சீரியல் கிடச்சி? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா நான் இத்தனை வருஷமாக ஒர்க் பண்ணதுனால எதுவும் நமக்கு கிடைக்குன்றதெல்லாம் நான் எதிர்பார்க்கல. இது சடனாக அவங்க சொல்லும்போது எனக்கு ஷாக்காக தான் இருந்தது. நான் அப்படியே கேட்டேன், அம்மா நீ நிஜமாக தான் சொல்கிறியாம்மா, அந்த சின்ன பொண்ணு தான் அவங்க, நிஜமாக தான் சொல்கிறியாம்மா, இந்த நாமினி மாதிரி எதுக்காவது கூப்பிடுறீங்களா அந்த மாதிரிலாம். அது இல்லை இல்லை நிஜமாக தான், நீங்கள் தான், உங்களுக்கு தான் அவார்டு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் சரிம்மா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என் பையன் வந்து ஊரில் இருந்தான், இந்த மாதிரி எனக்கு அவார்டு கொடுக்குறாங்கடா அப்படின்னு. அம்மா நான் கான்ஃபரன்ஸுக்கு போகிறேன்னம்மா, வர முடியாதுன்னா. அவன் கான்ஃபரன்ஸை முடிச்சுட்டு யூகேலேருந்து ஃப்ளைட்டு மாதிரி வந்திருக்கான் என் பையன், ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கான். நீ இருந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேண்டா, 3 பேரும் இருந்தான்னு. ஏன்னா என் பேரனுக்கு ஸ்கூல் இருக்குது, இந்த மருமகளுக்கும் ஆஃபீஸ் வேலை இருக்குது,
எதுவும் வர முடியல. இவன் மட்டும் அங்கேருந்து பெர்லின்லேருந்து ஃப்ளைட் மாறி மாறி வந்திருக்கான் அவன். அவங்க என்ன சொன்னாங்க வீட்டில் எல்லாரும் எவ்வளோ ஹாப்பி? என் பையனுக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. ஆனால் இவ்வளோ வருஷம் கழித்து கிடச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி, நம்ம வந்து ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டாக இருக்கோன்றது ஒரு இதுவாக இருக்குது. இத்தனை நாள் சில நேரங்களில் நினைப்போம், நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு பேசுகிறோம், நமக்கு எதுவுமே கிடைக்கிறதுக்கு இல்லையே அப்படின்லாம் ஃபீல் பண்ணியிருக்கேன். பட் இப்போ கிடைச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இந்த எமோஷ்னல் சீன்ஸ் நடிக்கிறது, இந்த கோவமான சீன் நடிக்கிறது, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க. ஏன்னா நான் நிறையா டப்பிங் ஆர்டிஸ்ட்டை பேசும்போது தொடர்ந்து அது பேசிக்கிட்டே இருக்கணும், நமக்கு த்ரோட்டில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆயிரும், த்ரோட் பெயின் வந்துடும், அதெல்லாம் தாண்டி தான் நமக்கு வந்து அந்த வாய்ஸ் பேசணும். அது சில நாள் வந்து அது கண்டிப்பாக இருக்குது. நிறைய தொண்டைக்கட்டெல்லாம் அடிக்கடி வரும், அதுவே வந்து நிறைய பிரச்சனை வரும். சில நேரங்களில் நம்ம வந்து டைலாக்கே பேச முடியாது, ஒரு மாதிரி கிராக்காக இருக்கும். இம்பார்ட்டன்ட் டைலாக் பேசும்போது ஒரு மாதிரி கிராக் ஆகிடும். அது வந்து ஒன் மோர் எடுக்க வேண்டி வரும், திருப்பியும் நமக்கு ப்ராப்ளமாக இருக்கும். ரொம்ப கஷ்டங்கள் அதெல்லாம் நிறைய இருக்குது. இப்போல்லாம் வந்து இவங்க இந்த வில்லிங்களுக்கு பேசுகிறதுனால அந்த இது ஒன்றும் இல்லை, எவ்வளோ கத்தி கத்தி பேச வேண்டியதாக இருக்குது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கத்தி கத்தி பேசுறது கஷ்டம் தானே ஒரு நாள்? கஷ்டம்தான், இல்லாத இருக்குமா வேற, அதெல்லாம் நிறைய கஷ்டங்கள் இருக்கும். ஓகே, என்ன பண்ணுறது, நமக்கு இது தொழில்னு வந்துட்டோம் இல்லையா, அது பழகிடுச்சு. இப்போல்லாம் ஒன்றும் அதெல்லாம் ஒரு இதுவாக தெரியல. முந்தி இல்லாமல் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இன்றைக்கி ஐயோ கத்துற சீன் வந்ததுன்னா லாஸ்ட்டாக தான் வச்சுப்பேன் நான். நார்மலாக பேசுகிறது அந்த மாதிரி எல்லாம் முதல்ல பேசிடுவேன். இந்த கத்திர சீன் வந்ததுன்னா அவங்கக்கிட்ட சொல்லிவிடுவேன், லாஸ்ட்டாக அது வச்சுக்கலாம். ஏன்னா கிராக்கு வந்ததுன்னா நைட்டு கொஞ்சம் நம்ம போயிட்டு இந்த சுடு தண்ணி கஷாயம் ஏதாவது போட்டு குடிச்சிட்டு படுத்து தூங்கிட்டோன்னா கொஞ்சம் கிளியர் ஆகிடும் மறுநாளைக்கு. ஏன்னா டெய்லி இருக்கு இல்லையா டப்பிங்கு, டெய்லி வரும் சீரியலு, அதனால் டெய்லி நமக்கு டப்பிங் இருக்கிறதுனால அது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது. ஆனால் இந்த சீரியல் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இனிஷியல் ஸ்டேஜில் எல்லாரும் வடிவேகரசி அம்மா தான் வந்து பேசுகிறாங்கன்னு நினச்சாங்க இல்லையா, அதுக்கப்புறம் அதை சரி இதுக்கப்புறம் இப்படி இது கொஞ்சம் அம்மா மாதிரி வருது போல், மேம் மாதிரி, இதை கொஞ்சம் நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஏதாவது சின்ன சின்னதாக சேஞ்ச் பண்ணி தான் பேசுவேன். இந்த அது பேர் என்ன, மெட்டி ஒலியில் அவங்க அந்த அப்பா கேரக்டர் வருவார். இந்த சீரியல் ஏதாவது சேஞ்ச் பண்ணீங்களா அப்படி லைட்டாக ஏதாவது? எதுலப்பா? ஆமாம், சிறடி காசில் சேஞ்ச் பண்ணி தான் பேசுவேன். இவங்களுக்கு கொஞ்சம் ஸ்டில் பண்ணி பேசுவேன், அவங்க வாய்ஸில் பேச மாட்டேன், கத்தி பேசுவேன். ஏ மீனா, காஃபி போட்டியா? இப்போ எங்கே கிளம்பிட்டுருக்க? முதல்ல சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா உன் பூ கட்டுற வேலையெல்லாம் பாரு, புரியுதா? போ. காலையிலே கிளம்பிடுறான். ஓகே, அது அவங்களோட இதில் பார்த்தா அந்த மாதிரி இதுவாக இருக்கும். இவங்களுக்கு மேடத்துக்கு பேசுறதுனா அது வேறு மாதிரி இருக்கும். ஏ மீனா, காஃபி போட்டியா இல்லையா? சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா உன் வேலையை போய் பாரு. ஆனால் எல்லாரும் ரொம்ப பிடிச்சது அந்த அம்மா பையன் பாண்டிங் அப்படிங்கிறது அந்த ஒரு சீரியல்லையே. அது உங்களுக்கு டப்பிங் பண்ணும்போதும் சரி அதெல்லாம் எப்படி இருக்கும்? இல்லை வெற்றி வசந்த் ஏதாவது சொல்லியிருக்காரா உங்களுக்கு? அவள் வந்து முதல்ல எனக்கு அந்த தம்பியை தெரியாது, பழக்கம் இல்லை, பார்த்தேன். அம்மா நீங்கள் தான் விஜயாம்மாவுக்கு பேசுகிறீங்களான்னு. ஆமாப்பா அப்படின்னேன். அம்மா ரொம்ப நல்லா இருக்குமா, எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்கம்மா அப்படின்னாங்க. அப்புறம் நான் முன்ன பின்ன பார்த்ததில்ல, அதான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். அப்புறம் நல்லா பேசினாப்புல. அப்புறம் எப்பாவது டப்பிங்கில் பார்க்கும்பொழுது அம்மா இந்த சீன் இது வந்திருக்கு, நான் சொல்லுவேன் நான், ஏன்ப்பா அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் இதுவே இல்லாமல் இருக்குது, எப்போ பார்த்தாலும் உங்ககிட்ட ஒரு வெறுப்பை காட்டுற மாதிரி. அது ஒரு சீக்வன்ஸ் இருக்குமா, அது வெளியே சொல்ல முடியாது, அது சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொங்கல் டயத்தில் வரும் அந்த சீன் அப்படின்னு சொன்னாப்புல. அந்த சீன் பண்ணியிருந்தாங்க. அம்மாண்ணா நான் இப்படி இமேஜின் பண்ணியிருந்தேன்னு ஒரு சீன் ஏதோ ஒன்று வரும், அது நல்லா பண்ணியிருந்தாப்புல. நான் ஃபோன் பண்ணி பேசினேன், நல்லா பண்ணியிருக்கேப்பா அப்படின்ட்டு. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி என்னமோ ஒரு இது பண்ணியிருப்பார், நல்லா இருந்தது, ரொம்ப அருமையாக. அவங்க அம்மாவை பற்றி பேசும்பொழுது அந்த தழுதழுத்து கண்ணெல்லாம் ஒரு மாதிரி அழுகிறது வேற, கண்ணிலேயே பேசுறதுன்னு ஒன்று இருக்குது. அந்த சீக்வன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு, அருமையாக இருந்தது. நான் வாய்ஸ் மெசேஜ் போட்டேன், ரொம்ப நல்லா பண்ணியிருந்தேப்பா, நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா இப்போ வந்து அந்த சிறகடிக்க ஆசையில் அம்மா கேரக்டர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒவ்வொரு பசங்க கிட்ட பேசும்போதும் வேற வேற மாதிரி ஒரு எமோஷனில் பேசுவாங்க. இப்போ முத்துக்கிட்ட பேசும்போது எப்பவுமே கோபமாகவே பேசிகிட்டு இருப்பாங்க, ரவி கிட்டேயும் மனோஜ்கிட்டையும் பேசும்போது கொஞ்சம் நியூட்ரலாக அப்படி பேசுவாங்க இல்லையா, அந்த ஒரு வெரைட்டி இப்போ காமிக்க முடியுமா? 3 பேர் மாதிரியும் 3 பேர்கிட்டையும் பேசுகிற மாதிரி. டே ரவி, ஸ்ருதி கிட்ட சொல்லுவேடா, எப்போ பார்த்தாலும் சொல்லாமல் கொள்ளாமல் அவ பாட்டுக்கு போகிறா வரா,
என்ன ஏதுன்னு கேட்க மாட்டியா நீ? டேய் மனோஜ், எப்போ பார்த்தாலும் அந்த முத்துப்பையை உன்னை திட்டிகிட்டே இருக்கானே, கொஞ்சம் கூட உனக்கு உரைக்கவே இல்லையாடா? 27 லட்சத்தை எடுத்துகிட்டு போனேன். எப்போ பார்த்தாலும் காசு காசுன்னு ஏன்டா என் உயிரை எடுக்கிற? உன்னால தாண்டா எனக்கு பிரச்சனையே. எப்போ பார்த்தாலும் இதே பண்ணிகிட்ருக்க. நீ பிறக்கும்போது காலையில் எனக்கு வலி ஆரம்பிச்சுது. நடு ராத்திரியில் தான் நீ பிறந்த. இன்னி வரைக்கும் உன்னால் எனக்கு பிரச்சனை தான்டா. உன்னால தான்டா நான் சீக்கிரமாக போய் சேர போகிறேன். நிறைய திட்டுற முத்துவை என்ன திட்டுறதுன்னு தெரியலையே. அவன் நேரடியாக பேச மாட்டாங்க முத்துக்கிட்ட. ஏங்க அவனை பேசாமல் இருக்க சொல்லுங்க. எப்போ பார்த்தாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கிறான். ஏங்க அவன் மனோஜை கரிச்சு கொட்டிக்கிட்டே இருக்கிறான். நீங்கள் என்ன எதுன்னே கேட்க மாட்டிங்களா? எல்லாம் அந்த மீனா சொல்லி கொடுக்கறது. அவள் என்ன சொல்கிறாளோ அதை வந்து இங்கே கேட்டுக்கிட்டு ஆடுறாங்க. முதல்ல அவளை கேட்கணும். லீடு மட்டும் கொடுத்தாரு. தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா. ஸோ நிறையா விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூம்மா. தேங்க்யூ. ராஜ்கமல் பிலிம் இன்டர்நேஷனல் உலகநாயகன் கமல்ஹாசன் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிக்கும் அமரன் 31 அக்டோபர் தீபாவளி முதல் உலகமெங்கும். Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.